இந்து மதத்தை பத்தி, சனாதனத்தை பத்தி இவங்க பேசின பேச்சால பெரிய கெட்ட பேரு. இவங்க கூட நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய டேமேஜ் ஆகுது. இப்ப வட இந்திய தொழிலாளர்கள பத்தி இவங்க பேசின பேச்சால பயங்கரமா நம்ம டேமேஜ் ஆகுது. ஆனா விஜய் கிட்ட இந்த கரைகள்லாம் எதுவும் இல்லையே. அவர் தெளிவா முதல் மாநாட்டிலே சொல்லிட்டாரு. ஈவேரா அவர்களுடைய எல்லா கொள்கையும் ஏற்கிறோம். ஆனா அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏற்கல. எல்லாருடைய கடவுள் நம்பிக்கையும் நாங்க மதிக்கிறோம். அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கட்சியை சார்ந்தவங்க யாருமே எந்த கடவுளை பத்தியும் தப்பா பேச போறதில்லை, எந்த மதத்தை பத்தியும் இழிவா பேச போறதில்லை, அந்த மாதிரியான அரசியலை அவங்க பண்ண போறதில்லை. இன்னும் சொல்ல போனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் முகத்தை விட விஜய் அவர்களுடைய முகம் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும். அது சினிமா நடிகராகவோ அல்லது அவருடைய பாட்டை பார்த்தோ ரீல்ஸை பார்த்தோ எப்படியோ தெரியும். அவர் அவர் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா அங்க எக்ஸ்ட்ராவா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல போய் பண்ண பிரச்சாரத்தை விட அட்லீஸ்ட் அதை விட அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிறது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. ஊழல் கரை எதுவுமே இவங்க மேல இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதி, மதம், பிறந்த இடம்